ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணையத்துக்கு முக்கியமான காரணமே கேபி முனுசாமி பேர் தான் அடிபட்டு இருக்கு. எதனாலும் சொல்லி பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இது என்ன தலைமை பதவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மன வெறுத்தில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் அந்த ப்ரெஷரே கிடையாது. ஸோ அந்த மனநிலைக்கு ஒன்றிணைய பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கிற நிலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் போன்றவங்க நிறுத்துறாங்க. ஸோ திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களாம் எதுக்கு நான் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இருக்கார். ஓபிஎஸ் சென்டர்னா அந்த பதவி காலி. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் இருக்கார், அந்த பதவியும் காலி. இப்போ எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை வாயிலாக சொல்கிறாங்கல்ல பேப்பரில் எங்கேயுமே பொதுச்சலை பயன்படுத்துறது இல்லைன்ற ஒரு நியூஸும் வெளியே இருக்குது. எதனால சொல்லிட்டு பார்க்கணும். வந்து பொதுச்சல வழக்கில் பார்த்தீங்கன்னா மனுவில் இணை ஒருங்கிணைப்படன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காரு. இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையாக போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டாங்க. இது எதனால் ஒன்று கூடுறாங்க பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டார். ஸோ ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணத்தில் இருக்கும்போது எதுவுமே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மௌனமாகவே இருக்காரு. மாவட்ட செயலரை மாற்றுறதுக்கான முயற்சிகள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக அரசியலில் மிகப்பெரிய தோல்வியில் இந்த எம்பி எலெக்ஷனில் தான் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2015-14 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா EVK இளங்கோவன் வந்து புரட்சி தோல்வி அம்மாவை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருந்தார், விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்போ மோடி பார்த்தீங்கன்னா அம்மாவை மீட் பண்ணிட்டு போன அப்புறம் மோசமான பேச்சு EVK இளங்கோவன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சர்கள் எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. EVK குடும்பாவி உருவபொம்மை அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா அவரை வந்து அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார், தற்கொலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு. என்னப்பா மாவட்ட செயலருக்கு என்னப்பா என்னை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, எதுவுமே வந்து நடக்காத மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி டேரெக்டாகவே கேட்டுட்டாரு. ஆனாலுமே மௌனமாக தான் இருக்காங்க. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இவங்களுக்கு தான் ஓட்டு விழுந்துட்டுருக்கு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை மதுரையோட தோல்விக்கு எம்பி எலெக்ஷன் தோல்வி கூட வந்து செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருந்தாருன்னா அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இருந்திருந்தா நம்ம எளிமையாக ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ இது சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அம்மா ஜெயலலிதா மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை தலைமை. இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டும்ன்ற மாதிரி வந்து இந்த பேச்சு இருந்துச்சு. அன்றைக்கே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியானார். இப்போ அவர் பதவிக்கே வேட்டு வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. மாவட்ட செயலர் பதவிக்கு செல்லூர் ராஜை தூக்கி விட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணனை போடலாமான்ற மாதிரி எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஐடியா சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. டாக்டர் சரவணன் பல கட்சி மாறிட்டு வந்தார். இப்போ அந்த கட்சியிலே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் போட்டாலும் இருப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் செல்லூர் ராஜு சீனியர் முன்னாள் அமைச்சர். ஸோ அவர் எதிர்த்துட்டா அவர் என்ன பண்ணுவார், தலைமை குழு நிர்வாகி, அதாவது தலைமை இந்த அமைப்பு செயலாளர் இந்த மாதிரி ஒரு டம்மி பதவி கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி உட்கார வச்சா செல்லூர் ராஜு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுப்பாரா. இன்னொரு பேச்சு மணிப்படுது அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ அரசியலுக்கு ஒரு ஓய்வை போட்டு போய் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இன்னொரு தரப்புன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி அவர் செல்லூர் ராஜா அந்த முடிவு எடுத்தான்னா மதுரை அரசியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதிமுகன்ற ஒரு காலி ஆயிடுச்சு. ஏன்னா செல்லூர் ராஜுக்கு மிகப்பெரிய லெவலில் ஆதரவு பலம் இருக்குது. அழகிரி அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சட்டத்தில் வந்து இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் தன்னோட ஆதரவு வட்டத்தை பார்த்திங்கன்னா திமுக நல்லா வலுவாக பதிச்சிருந்துச்சு மதுரையில். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் அதிமுக வளர்ந்து வந்தார் செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அழகிரி இருக்கும்போதே ஜெயிச்சு காமிச்சு மிகப்பெரிய தன்னோட பலத்தை காமிச்சவர். அப்படி இருக்கும்போது சீனியர் வந்து முன்னாள் அமைச்சரும் கூட அவரை லேசாக பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த தர்மாக்கோல் விஷயத்தில் எல்லாருமே கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து சாதாரண மனசிட்டாங்க. அவருக்குன்ற ஒரு தனி பலம் இருக்குது, அது யாருமே தெரியல. ஸோ அவர் ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு மொழியில் ஒருத்தர் போனாலுமே தென் மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மோதி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு நினச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவி ராஜன் செல்லப்போவோ ஆர்பி உதயகுமார்லாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கான நபர்னு சொல்லவே முடியாது. அதிமுக மதுரை முகம்னா அது பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு தான். ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பார்த்திங்கன்னா உட்கார வச்ச முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரலாம்னு சொல்கிறதுக்காண்டி. ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 2017 ஞாபகப்படுத்தி காமிக்கிறேன். ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சமாதியில் ஒரு அமைச்சர் போய் அந்த காலகட்டத்தில் ஆர்பி உதயகுமார் அமைச்சர் அவர் இப்போ
பேர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக வந்து அவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆகணும், அவங்க தான் பொதுச்செயலாளர் பதவி ஏற்றுக்கணும்னு தீர்மானத்தை பார்த்திங்கன்னா வாசிக்கிறார் ஜெயலலிதா அவங்க சமாதியில். வேறு யாருமே வாசிக்கவே இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் டென்ஷன் ஆகிடுச்சு. அது மாதிரி அங்கேயே மொட்டை அடிக்கிறாரு. அந்த எல்லாம் பார்க்க முடிச்சு. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் செருப்பு போட மாட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்குமே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அம்மா இருக்க இடம் தெய்வம், நான் அதனால் செருப்பை போட மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காதுக்கு போக டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க, ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது, வேணாங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சு அனுப்பதான் சொன்னாங்க. அப்போ சசிகலாவுக்கு ஆதரவு நிலை எடுத்துகிட்டு அன்றைக்கி ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளை இணைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் ஒரு தர்மர், ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு பரதன், விஸ்வாசத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் ஓபிஎஸ் தான். ஸோ தனக்கு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா காலகட்டம் யார் வராங்களோ அவங்க பின்னாடி ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஸ்டைல்ன்றாங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அம்மா கோயில்னு சொல்லிட்டு புரட்சி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருந்தார். அதனால தான் ஜெயிச்சிருந்தார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2026 அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் போல. ஏன்னா ராமநாதபுரத்தில் ஒரு 5 டம்மி ஓபிஎஸ்ல இறக்கி விட்டார்ல. அப்போ அந்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டாங்க. நீ மோதிரம் தான் ஓபிஎஸ் கூட மோது, எடப்பாடி அணியில் இருந்துக்கும், மோதிரம் தான் டேரெக்டாக மோதிரம், ஓபிஎஸ்க்கு எதிர்த்து நில்லு. அதை விட்டு பார்த்தீங்கன்னா முதுகு பின்னாடி பற்றி வந்து குத்தி வந்து ஜெயிக்கிறதுக்கு வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் மக்களே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதை சுதாரிச்சுட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த 5 டம்மி ஓபிஎஸ்கில் பார்த்தீங்கன்னா கடையை சேர்த்துட்டு ஏங்கலான்றாங்க. இது பயம் வந்துச்சு ஆர்பி உதயகுமார். ஆனாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ஓட்டு, ஒரு 200 ஓட்டு, 300 ஓட்டு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாட்டியும் பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக இறக்குனானா அது மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையை உள்ளாச்சு. ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் கட்டுரை கொண்டு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆர்பி உதயகுமார் இந்த தோல்வி கூட ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. கிளைச்செயலாளர்கிட்ட மாற்றி தாங்கனே, நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வச்சுருவேன்ற மாதிரி. கிளைச்செயலாளர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பகுச்செயலாளர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருப்பாங்கள்ல, அவங்க நிறைய பேர் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு மனையில் இருக்காங்க. அவங்க யாருமே ஒர்க் பண்ணல, கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தானே பார்த்தி ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணாதனால விளைவு பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கே பார்த்திங்கன்னா இங்கே தென் மாவட்டங்கள் தான். ஓபிஎஸ் நடந்ததுன்னா ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் கலாச்சு. அதிமுக பார்த்திங்கன்னா 2019 கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, 2ஆம் இடம் வந்திருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கினா 2024 மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வி எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 5 இடங்களில் தென் மாவட்டம் டெபாசிட் போச்சு. டெபாசிட் போனாலே பார்த்திங்கன்னா அந்த கட்சி வந்து பெரிய லெவலில் அடுத்த தேர்தலில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் பலம் இல்லாத கட்சின்றது உறுதியாயிரும். சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறுன்ற மாதிரி சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லுவாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை பார்த்துட்டும் பார்த்திங்கன்னா கேள்வி வைப்பாங்க, எங்கள் இடைத்தேர்தலோடு சேர்ந்து 2019 எம்பி எலெக்ஷன் வருது, ஓபிஎஸ் மகன் ஜெயிக்கிறாரு, அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா எப்படிங்க அவங்க மாவட்டத்துக்கு உட்பட்டவங்க சட்டமன்ற தேர்தலில் விட்டு எப்படிங்க தோல்வி அடைங்கிறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இவரே சொல்லுவார், சட்டமன்ற தேர்தல் வேறு, எம்பி எலெக்ஷன் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஸோ நாங்கள் இந்த தோல்விக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரணத்தையும் சொல்கிறார். நாங்கள் வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ யாருக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லலை, யாரை பிரதமர் ஆக்க மத்தியில் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லலை, அதனால தான் எங்கள் தோல்வின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனாலுமே உண்மையில் என்னென்னா அதிமுக காலி அடிச்சுன்னு தான் உண்மை. 2026 அது முழுமையாக காலி ஏறுன்றதை பார்த்திங்கன்னா இப்போ உணர தொடங்கிட்டாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அது சட்டமன்ற தொகுதியாக வாரியாக பார்க்கும்போது 200 இடங்கள் மேலே பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்குது. ஒரு 10-20 இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக முன்னிலை பெற்றிருக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது. மித்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து பாஜக, பாமகன்னு வருது. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா விஜயோட கட்சி வரும்போதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டு தான் காலியாகுன்றாங்க. திமுகக்கே பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி மாநாட்டில் விஜயோட மாநாட்டில் ராகுல் காந்தி வரப்போகிறதா வந்து தகவல் வெளியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சூழ்நிலையை மாற்றுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ்.